பரமசிவம் வர மாதிரி தான் இருக்குது. ஐயா உட்கார வச்சுருவா ஐயா ஐயா என்ன வார்த்தை சொல்கிறேன் என்னடி இது கேமரா எடுக்கணும்ல பின் கேமரா இருக்குது தங்கமான முட்டை கேமரா அங்கல்ல இருக்கு பள்ளி முண்டை அடிகு படி புண்டா சொன்ன பொண்டாட்டி ஆறா பள்ளி யார் சொன்னா அவங்க முடியல இப்ப கையில் என் புருஷனுக்கு பால் கொடுத்துட்டு என்ன விட்டு எவன் கூட்டு போன மெயின் புருஷன் அப்புறம் நீ கள்ள புருஷன் இருடா இந்த ஊர்ல இவர் வச்சுக்கிட்டாதான் நான் பணக்காரனா ஆக முடியும். அப்படியா? சரி சரி. அவர் மீசி பார்த்தா இல்லையா? இன்னில இருந்து உங்களுக்கு டைவர்ஸ். ஐயோ ஐயோ பணம் வீந்து போச்சா? பணம் தாலி வாங்க போறாடா. இன்னும் சரி இப்ப அவளை ஈத்துறோம்ல என்ன வந்துடுறே. இப்பதான் ஆள் விட்டாரு சாப்பிட்ட. யாரும் வந்துக்கிறா? அம்மா ராணி அம்மா வந்துக்கிறாங்க. தெரியுமா
காலம் வலிக்கலாம். தெரியுமா தெரியாதா நீ மானங்கட்ட நாய். ஏய் ஏ பள்ளி முண்டை. ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும். அறிவிருக்க வேண்டும். ஒரு பெண்ணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும். ஆமாமா. அது வாழ்க்கை வேண்டும். அந்த மாதிரி பண்டு முன்னாடி சரி ஐயா. போகட்டும். வார்த்தைகள் அனுந்து போகட்டும். என்ன ஒரு புண்ணிய சேத்திரம். என்ன என்ன ஊர்னு தெரியாதவன் வகுத்துல அடிக்காத. எவளாவது சாப்பாடு கட்டினா ஓது வாங்கி சேர்த்து பிடிங்க விடிகிற வரைக்கும். ஆமா நல்லத்தனமா சொல்லிவிட்டேன். ஆமா ஆடிக்கிட்டு குந்தி இருக்காமனு ஏன் உன் பொறுத்து நான் வச்சாக்கிட்ட இல்ல உன் மகனு சேர்த்துக்கிட்டா உன் மருமகனு சேர்த்துக்கிட்டான். அறுத்து ஓட்டி விடுவான். இந்த பட்டாக்குட்டில எந்த சக்காலத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆமா எல்லாம் ஆட்டினோம்ல போயிட்டான். நீ என்னைக்கு தான் போக போயிட தெரியல. காலையில போயிடுண்டா பல்ல புண்டா உள்ள போட. என்ன சொன்னமா நீ என்ன சொன்னப்பா? இந்த ஊர்ல என்ன சொன்ன? அவன் பொண்டாட்டி ஒருத்தி விட்டா இங்க ஊர்ல யாரு திட்டினா? ஊர்ல யாரு திட்டினா? என் ஓப்படியால திட்டினா. என்னன்னு திட்டினா? எங்க மூத்தார் பொண்டாட்டி திட்டினா. என்னடி திட்டினா? என்ன திட்டுன்னு சொல்லி நான் உள்ள அவ சப்போர்ட்டுக்கு வந்தா அவ பிரச்சனை வச்சுக்கிட்டான்னு கேட்டேன். இந்த ஊரை ஈத்து பேசாத. சூத்து புண்ணு. இந்த ஊரே சொல்லிடுறா. மூறா 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 மூறா. அடங்கோட்டா அடங்கம்மா மூக்கச்சா யாரோ இந்த ஊர்ல 4 வருஷமா வந்து ஆடுறேன். நான் சொல்றேன் மெண்டல. எல்லா ஊரும் ஆட்டோட போயிருக்கேன். நான் மெண்டலா? நான் மெண்டல. எல்லா ஊரும் ஆட்டோட போயிருக்கேன். மெண்டல 2 மெண்டல் ஜோடி. எல்லா ஊர்ல ஆட்டோட போயிருக்கேன். சரி ஜோடி அம்த்துறீங்க. பரவாயில்ல. அதெல்லாம் சூப்பர் நல்லா. போகட்டும் நான் போறேன். தம்பு எல்லா ஊருக்கு ஆட்டோட போயிருக்கேன். சரி ஊருக்கு பக்கத்துல லைனா புளியர் மரம் பாத்துக்கிறியா? பார்க்கல ஐயா. காலைல ஆட்டோர 16 பேர் கட்டி வச்சு சூத்துல அடிப்பாங்க இந்த ஊரை. இந்த மாதிரி ஊரை ஈத்து பேசுனா யாரும் கை தட்டுறது? நான் நம்பிட்டுமே தந்தையா தாண்ட கொஞ்சம் கை தட்டுன்னு இதே புளிய மாதிரி யா ஊர்ல இருக்கிற மலையில மலையில வந்து பாடுற யா ஊர்ல மானகட்டன மானகட்டன ஐயா ஒரே ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்தது. என்னங்க ஐயா? என்ன சொல்ல போறீங்க? வண்ணா ஏத்துட்டு போயிட்டானா? ஆர்டி சொல்லாத. ஏன்னா கட்டேகாரம் பொண்டாட்டி அண்ணா ஐயா ஈத்துட்டு போயிட்டாரா? அதான் ஆர்டி சொல்லாத. சலே பொண்டாட்டி எவனும் எகுத்து விட்டுக்கார ஆகாம ஈத்துட்டு போயிட்டான். நீ விளம்பா அவரு அவரு எடைக்கல்லு இடையூரு என்ன செய்ய வச்சுக்க மாத்த ஒட்டி செல்லு வச்சுக்க ஏன் முன்னாடி டை செல்லு வச்சுக்க ஏன் முன்னாடி உனக்கு எதை கண்டு செய்யலாம் பொண்டாட்டி இல்லையா ஒரு தங்காச்சி அப்படி கம்ப்ளீட் வாஜர சரி ஐயா போனால் போகட்டு வாங்க ஐயா பெருந்தந்த வணக்கம். ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டுமா? ஒரு பொண்ணாக பிறந்தால் புத்தி இருக்க வேண்டுமா? அப்படி ஒரு சபைக்கு ஒரு அடையாளம் வந்தா தாயாகவும் தமக்கையாகவும் பாவிக்க வேண்டுமா? எப்படி ஆட்டோட வந்தவங்கன்னா கண்ணாடி போட்டுலாம் வரமாட்டாங்க. என்னம்மா கண்ணாடி கண்ணு தெரியாதா? சரி எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்க. அந்த அம்மாவுக்கு கண்ணில் அடி போட்டு தான் அந்த அம்மா போட்டுருச்சு. அது உனக்கு கேட்டாங்களா? பல்ல முடிட்டு போ. போனால் மகத்து வாங்க பெருந்தந்த வணக்கம். என்ன ஒரு புண்ணிய சேத்திரம். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் இதோ பட்டாக்குறிச்சி நன்னகரம். பட்டாக்குறிச்சி நன்னகரத்திலே குலதெய்வம் தானே? ஆமா ஐயா அந்த சாமி பேர் என்ன? மாரியம்மன். இந்த சாமி கும்பிட்டாங்கல்ல அது பேர் ஆண்டவர் பாப்பாத்தி அம்மன் ஆண்டவர். வேற இன்னொரு சாமி சொன்னாங்களே பெரிய சேர்ந்து அடிக்கிறாங்க. பெரிய சாமி ஐயா அடைக்கல காத்தவர் இதோ ஆண்டவர் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மாள் அன்னவர்களை குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய திருவிழா பெருவிழாக கொண்டாடி ஓரிரு வண்ணம் மந்தையில வந்து அமர்ந்திருக்கும்படியான மகாமாரியம்மன் அன்னவர்களுடைய இங்க அமர்ந்திருக்கும்படியான பெரியவர்கள் முதல் என்னை சிறியவர்கள் வரை என்னை போன்ற தாய்க்குல சிகாமணிகள் அனைவருடைய பாதந்த கமலத்திற்கும் இதோ நாடக நாடக நடிகர்கள் நாடக ஆசான் கந்தமி நாடக சபாமன்றத்தோட நிர்வாகி சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் அன்னவருடைய பிரபாதந்த கமலத்திற்கும் கந்தமி நாடக சபாமன்றத்தோட ஆசிரியர்கள் இதோ
நாடக பேராசிரியர் முனியன் ஐயா அன்னவருடைய பாதாரவிந்த கமலத்திற்கும் சோலை நாடக ஆசிரியர் அன்னவருடைய பாதாரவிந்த கமலத்திற்கும் இதோ உலகிநல்லூரை சேர்ந்த என் அருமை தந்தை கலியமூர்த்தி கோட்டர் கலியமூர்த்தி அன்னவருடைய ஒரு பாதாரவிந்த கமலத்திற்கும் மற்றும் உடனே எடையூரை சேர்ந்த நாடக ஆசான் யார் அவரு யாருங்க நீயே சொல்லக்கூடாது சரி நடிகரை சார்ந்த சின்னையட்டு நாடக பேர் ஆசான் ஐயா அவர்களுடைய பதர் இந்த கவனத்திற்கும் மற்றும் நாடக ஆசிரியர்கள் நாமெல்லாம் நாடக நடிகர்கள் யாரு நாமெல்லாம் நடிகர்கள் அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் நாடக நடிகர்கள் ஐயா இந்த தெருக்கூத்தை ஆடின இந்த தெருக்கூத்தை ஆடின ஆட்டக்காரர் யார் தில்லை என்று சொல்லக்கூடிய தாரக வனத்திலே முக்கந்தர் ஆகிய பரம கடவுளும் சத்தியமா பார்வதியும் ஒருவருக்கு ஒருவர் தோப்பு கழிப்பு இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தார் அவர்கள் தான் கூத்தாடி நாம தெருக்கூத்தாடி அவர்கள் அவர்கள் கூத்தாடி நாம அடிக்க மாட்டேன் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நீ சொல்லுவான் என்னடா குசுட்டா அவர்கள் கூத்தாடி அதை நாமல் பாத்தாடி ஒரு ஜாமத்திற்கு எத்தனை ஆயிரம் கூத்துக்கள் சொல்லு பார்ப்போம் ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமங்கள் யாரும் சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது முதுகுல வைப்பேன் ஐயா நீங்க பேசுனா காலையில உங்களுக்கு சம்பளம் கட்டு சொல்லி கொடுப்பேன் என்னம்மா ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமங்கள் சரி ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமங்கள் 4 ஜாமங்கள் 4 ஜாமங்கள் ஒரு ஜாமத்திற்கு 60,000 கூத்துக்கள் 4 ஜாமத்துக்கு எவ்வளவு ஆகுது 4 ஜாமத்துக்கு 60,000 கூத்துக்கள் அவர்கள் தான் கூத்தாடி அதை பார்த்துட்டு ஒரு இரவுக்கே நம்ம அந்த ஊருக்காரங்களை போய் சொல்லி நாம் பாடுறோம் எதை வெந்ததை தின்னுபிட்டு வந்ததெல்லாம் வாயில வளரிட்டு உட்காந்துருக்கோம் நாம அவர்கள் தான் கூத்தாடி அப்படி அவர்கள் ஆடினது திருக்கூத்து நாம ஆடுவது தெருக்கூத்து அப்படி இருந்தாலும் கட்டிருந்த கணவர்கள் அமர்ந்திருக்கு சபைக்கு முன்பதாடி வணக்கம் என் விளக்கம் சிறந்தாண்ட வணக்கம் அம்மா சொல்லுங்க அப்படி இருந்தாலும் தற்பார் சபைக்கு முன்பதாக வந்திருக்கின்றேன் எனதுடைய விளக்கம் கச்சாவிலே அருகாமையில் அதான் மலைநாடு மலை தேசம் எங்கள் ஊர் பரிகம் அதாவது கலையாதி அதனுடைய விளக்கம் கேட்கவில்லை தற்பார் சபைக்கு முன்பதாக தெளிவா சொல்லுங்க பெண்களை அமர்ந்திருக்கும்படியான உடைகளை அணிந்து வந்துள்ளன இதனுடைய விளக்கம் சொல்லுமா சபைக்கு வணக்கம் அப்படி இருந்தாலும் என் பெயரோ பெருந்திருவாள் மூன்றாமதேயம் ஆமாங்க ஐயா பெரும் திருவாள் பெரும் தெய்வ யானை வான்மதி அப்படி என்று விளக்கம் நான் எப்படி ஐயா சொல்லுமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எப்படி அனைவர்களும் யாருடைய வயிற்றிலே பிறக்கப்பட்டவர்கள் நாங்க போறோம் ஒரு தாயின் வயிற்றில் யோனி வழியாக ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்திருக்கக்கூடிய ஆனால் இந்த பெருந்திருவாளாகப்பட்டவள் நான் யாருடைய வயிற்றிலே பிறந்திருக்கின்றேன் ஆம்பளை பிறந்தியா இல்ல கோச்சுக்காத எனக்கு திருப்பி தாங்கல இப்ப இந்த கலியுகத்துல கத்தியக்கார புத்தி என்னைக்கும் போவாது இருமா நீ இந்த ஜமாவுல ஒரு கத்தியக்காரன் தான் 3 வருஷமா கத்தியக்காரன் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு என் பொண்டாட்டி சொன்னா உன் பொண்டாட்டி யாரு என்ன லட்சுமி தான் ஓ அப்படி என்னமோ ஆம்பளை செய்யறாங்களோ பொம்பளை செய்யறாங்களோ பாரு ஐயா இதெல்லாம் அதுல புள்ள பிறக்கத்தான் அப்படி போன நீ
ஓ அப்படிங்கிறீங்க ஆமாம்மா. ஐயா ஆ. நான் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறக்க கிடையாது அப்புறம்? பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்க கிடையாது மனந்திரமான கனகத்தில் ஆ. தத்தாத்தி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர் அதோ வெள்ளிங்கிரியை நோக்கி அகோர தவம் புரிந்தாரா உண்மைதான். பார்த்தார் பரம கடவுள் ஆமா. அந்த தவத்தை கலைக்க வேண்டும் என்று அங்க இருங்க. ரம்பை ஊர்வசியான எதிலோர் தம்மை உண்மைதான். ஆகிய 4 அம்மன்களையும் அனுப்பி வைத்து உண்மைதான். அந்த தவத்தை கலைக்க செய்தார்களாம் உண்மைதான். அப்பொழுது ஓடி வந்தார்கள் ஆ. அனைவர்களும் அருகின ஆடி பார்த்தார்கள் பாடி பார்த்தார்கள் ரம்பை ஊர்வசி மேனையும் 3 பேரும் ஆமா ஐயா ஆனா தபம் கலை கிடையாது தவம் கலைக்க கிடையாது ஆமாம்மா. இது அம்மனாகிய துலோர் தம்மை மட்டும் அவதான் இளையவள் ஆமா நாலாவது எல்லாத்துக்கும் சின்னவள் அவள் அவ ஒருத்தி ரொம்ப மட்டும் மாத்தான் குறுக்கு. அதுக்கு ரொம்ப அது வேணா உண்மைதான் ஆமாம்மா. எல்லாத்துக்கும் பெரியதாங்க இருக்கிறா கல்லு இருக்கிறா ஆறு. அதுக்கு இளைய ஒருத்தர் இருக்கா நான் தானே சின்னவ ஆமா என்ன அடக்க முடியுமா முடியாதம்மா அப்படி 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 இருந்தார் வாத்தார் துலோர்த்தமையாகப்பட்டவர் எப்படியாவது தத்தாத்தி முனிவருக்கு தவத்தை கலைக்க வேண்டும் என்று அப்படி என்று அருகாமையில் சென்று ஆடி பார்த்தார்களாம் தத்தாத்தி முனிவருக்கோ கந்திருச்சினால் ஆனத்தை கண்டறிய தபம் கலையவே கிடையாது அவருக்கு ஞானம் உண்டு அப்படி கந்திருச்சினால் ஆனத்தை கண்டறிந்து துரத்தி சென்றாராம் ஆமா. அப்பொழுது பயமாகப்பட்டது அதிகரித்து ஆமா. ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் முன்னே ஓடவும் தத்தாத்தி முனிவர் பின்னே ஓடவும்